மாவட்டம் செய்யூர் தொகுதிக்குட்பட்ட பெரிய வெளிக்காடு கிராமம் அடுத்த தர்மாபுரம் கிராமத்தில் ஸ்ரீ இருசையம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவில் அப்பகுதியில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு குலதெய்வமாக உள்ளது. இதனால் அந்த அம்மனை வழிபட்டு வந்தனர். பின்னர் அவர்கள் ஒன்று கூடி ஸ்ரீ இருசையம்மனுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்து வந்தனர். இதற்காக யாகசாலை அமைத்து 3 கலசம் நிறுத்தி கோமாதா பூஜை, சரஸ்வதி பூஜை, விநாயகர் பூஜை என சிறப்பு பூஜைகளை செய்து பின்பு யாகசாலையிலிருந்து கலசங்கள் புறப்பட்டு மேளதாளத்துடன் முழங்க கோவிலை சுற்றி வந்த கலசங்கள் கோபுரத்திற்கு சென்றது. கோவில் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. புனித நீரை கோவிலில் சுற்றி நின்ற பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது. அப்பகுதி மக்கள் அம்மனை வழிபட்டு தரிசனம் செய்தனர். கோவில் நிர்வாகம் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கினர். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கம் மதுரையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தென்மண்டல தலைமை இயக்குநர் பழனிசாமி கலந்து கொண்டு செயற்கை நுண்ணறிவு மூலம் பரப்பப்படும் போலி செய்திகளை கண்டறியும் திறனை ஊடகவியலாளர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் அரசின் நலத்திட்டங்கள் மக்களிடம் சென்றடைய ஊடகங்கள் பாலமாக செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த பயிலரங்கில் பல்துறை வல்லுநர்கள் கலந்து கொண்டு புதிய தொழிலாளர் சட்டங்கள், கல்வி வாய்ப்புகள் மற்றும் நெடுஞ்சாலை திட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்தனர். மதுரை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள், இதழியல் மாணவர்கள் இதில் பங்கேற்றனர். ரொம்ப முக்கியமான ஒரு 3 காரணங்கள் எல்லாருமே நான் பேச ஒரு விஷயம். ஸ்டாண்டர்ட் நம்ம வந்து நியூஸ் தானே, செய்தி தான். பரபரப்பு என்ன செய்தி தானே இல்லையா? அப்ப நம்ம செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறோம் நம்ம ஊடகம். இன்னைக்கு உள்ள ஊடகத்துக்குள்ள மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து ஃபேக் நியூஸ், பொய் செய்திகள். இந்த பொய் செய்திகளை வந்து நம்ம எப்படி சரி பண்றது? அது நம்ம எப்படி சரி பண்ண முடியாது. பொய் செய்திகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கன்னியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் சிவகுருக்கள் வேத மந்திரங்கள் ஓத அனைத்து கோபுரத்தில் உள்ள கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்திற்கு முன்னாள் காஞ்சி சங்கர மடத்தின் பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கும்பாபிஷேகத்திற்கான விழா ஏற்பாடுகளை நேரில் சென்று பார்வையிட்டு யாகசாலை பூஜைகளில் கலந்து கொண்டு பின்பு பக்தர்களுடன் கலந்துரையாடி அம்மனை வழிபட்டு சென்றார். மேலும் கும்பாபிஷேக விழாவிற்காக கடந்த 5 நாட்களாக சிறப்பு பட்டிமன்றம், வில்லுப்பாட்டு, மாதவி சிறப்பு நிகழ்ச்சி, தாண்டவா குழுவின் நடன கச்சேரி, வான வேடிக்கை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் இந்த கும்பாபிஷேகத்தில் கலை நிகழ்ச்சிகள், அன்னதானம், வான வேடிக்கை, அம்மன் வீதி உலா, சுவாமி அலங்காரம், ராஜமேளம், செண்டை மேளம், பம்பை மற்றும் நாதஸ்வர கச்சேரி நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தன்று சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு சிறப்பு வாழை இலை விருந்து வழங்கப்பட்டது. பக்தர்கள் கும்பாபிஷேகத்தில் மகிழ்ச்சியாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டு சென்றனர். இந்த கும்பாபிஷேகத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அவென்யூ அமைந்துள்ள ஸ்ரீ துர்கா லட்சுமி ஜோதிட நிறுவனர் PBN நடராஜன் முதலியார், ஞானம்மாள் மற்றும் செல்வி காயத்ரி நடராஜன் ஆகியோர் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பக்தியுடன் உலக நன்மைக்காகவும் பொதுமக்கள் வாழ்வில் மென்மேலும் வளர வேண்டிக் கொண்டு விழா ஏற்பாடுகளை வெகு சிறப்பாக செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம், மாநில கைத்தறி பிரிவு செயலாளர், துணை செயலாளர் யுவராஜ், மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் குட்டி என்கிற சண்முகானந்தம், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கௌதம் காமராஜ் மற்றும்
திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் சுகுமார், மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ராதாகிருஷ்ணன், முன்னாள் நகர செயலாளர் சேகரன், எம்ஜிஆர், அதிமுக மாநில பொதுச் செயலாளர் ஆன்மீக பிரமுகர் முத்தியால்பேட்டை ரஞ்சித் குமார், வல்லக்கோட்டை முருகன், திருக்கோவில் நிர்வாக அதிகாரி செந்தில்குமார், ராஜேஸ்வரி, தீபா, கணேஷ், கிருபா உள்ளிட்ட பிள்ளையார்பாளையம் பொதுமக்கள், சுற்றியுள்ள கிராம பொதுமக்கள், பக்த கோடிகள் என திரளானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மத்திய மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு மத்திய மாவட்ட கழக செயலாளர் தியாகு என்கிற தியாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகையில், வருகிற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராக ஆட்சியில் அமர்வார் என்று கூறினார். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் தலைவர் விஜயால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் மூலம் செங்கல்பட்டு பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர் திட்டம், சாலை வசதிகள், உட்கட்டமைப்பு வசதிகள் போன்றவை உடனடியாக சீரமைக்கப்படும் என்றும், மேலும் தற்பொழுது நீண்ட நாள் செங்கல்பட்டு மக்களின் கோரிக்கையாக அரசு மருத்துவமனையின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை உள்ளதாகவும், நாம் வெற்றி பெற்றால் உடனடியாக அரசு மருத்துவமனையின் தரம் உயர்த்தப்பட்டு நவீன கருவிகள் மூலம் தரமான சிகிச்சைகள் அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் வரக்கூடிய 50 நாட்களில் பெண்கள் மற்றும் தாய்மார்கள் அனைவரும் அடிக்கும் விசில் சத்தம் அனைத்து மக்களையும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களிக்க செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அனைத்து நிர்வாகிகளும் தமிழகம் முழுவதும் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக்காக தலைவர் யாரை வேட்பாளராக அறிவிக்கிறார்களோ அவர்களை நாம் வருகின்ற 50 நாட்களில் கடுமையாக உழைத்து வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தசாரதி, தியாகராஜன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். என்னுடைய உயிராட்சி என் நெஞ்சில் கொடியிருக்கும். இப்படி எடுக்கிறதெல்லாம் அவங்களே நின்றுருந்தா மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு தேவகி புத்தேரி மகளிர் தினத்தையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்றத்தில் மகளிர் தின விழா தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. பெண்களின் சம உரிமை, பெண் சக்தியை பெண்களின் உரிமைக்காகவும் குரல் கொடுக்கும் நாளாக சர்வதேச மகளிர் தினம் ஒவ்வொரு வருடமும் மார்ச் 8ஆம் தேதியன்று இந்தியா முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற மகளிர் தினத்தை முன்னிட்டு வழக்கறிஞர் சங்க தலைவர் மகேஷ்குமார் தலைமையிலும் செயலாளர் செல்வகுமார் முன்னிலையில் துணைத் தலைவர் பெண்கள் தேவதர்ஷினி வரவேற்பில் நடைபெற்ற இந்த மகளிர் தின விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக செங்கல்பட்டு முதன்மை மற்றும் மாவட்ட அமர்வு நீதிபதி சந்திரசேகரன் உள்ளிட்ட நீதிபதிகள் கலந்து கொண்டு மகளிர் தினம் மற்றும் ஒவ்வொரு துறையிலும் மகளிர்களின் பங்களிப்பு குறித்து சிறப்புகளை எடுத்துரைத்து சிறப்புரையாற்றி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் திரைப்பட பாடகரும் வழக்கறிஞருமான கானா பாலா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பல்வேறு பாடல்களை பாடினார். இந்த விழாவில் பாரம்பரிய கலையான பரதநாட்டியத்துடன் நிகழ்ச்சி துவங்கியது. மகளிர் தினத்தை முன்னிட்டு கடந்த 2 மாதங்களாக பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள், சான்றிதழ், நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் 40 வருட காலமாக ஒரே நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வரும் மூத்த பெண் வழக்கறிஞர் தற்போதுள்ள இளம் வழக்கறிஞர்களுக்கு அறிவுரைகளை வழங்கி மகளிர்களுக்கு பல்வேறு பரிசுகளை வழங்கினார். இதில் செங்கல்பட்டு வழக்கறிஞர் சங்க பொருளாளர் சுதன், துணைத் தலைவர் முருகன், இணை செயலாளர் ரகுபதி, நூலகர் தீபா,
செயற்குழு உறுப்பினர்கள், அரசு வழக்கறிஞர்கள், மூத்த மற்றும் இளம் வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைத்து மகளிர் தின வாழ்த்துக்களை சங்கத்தின் சார்பாக முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார். மாவட்டம் தாப்பழூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா சார்பில் தன்னார்வ ரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் தொடங்கி வைத்தார். இதில் ஆர்வத்துடன் கல்லூரி மாணவர்களும் இளைஞர்களும் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். நிகழ்ச்சியில் சுகாதார ஆய்வாளர் தட்சிணாமூர்த்தி உட்பட மருத்துவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். முகாமில் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் நீர்வளம், நிலவளம், மலைவளம் கொண்ட புண்ணிய பூமி. ராஜாக்கள் நடந்த ஊர் என்று சொல்வதை விட கடவுள் நடந்த ஊர் என்று சொல்லும் அளவிற்கு சிறப்பு வாய்ந்தது. ஆனால் கடந்த ஆண்டு கள்ளச்சாராயம் குடித்து பலர் உயிரிழந்தது நெஞ்சை உலுக்கியது. இந்த மாவட்டத்தில் மட்டும் டாஸ்மாக் மூலம் 4000 கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் வருகிறது. உங்களிடம் 4000 கோடி ரூபாயை பிடுங்கிக் கொண்டு இப்பொழுது 1000 ரூபாய் கொடுப்பது என்ன நியாயம்? திமுக கர்ப்பிணி பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று 252வது வாக்குறுதியில் கூறினர். ஆனால் தேர்தல் வரும் நேரத்தில் இப்போதுதான் அதை செய்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டம் முறையாக வழங்கப்படுவதில்லை. வெறும் 10 நாட்கள் மட்டுமே வேலை கிடைக்கிறது. அதற்கான பணமும் முழுமையாக வந்து சேர்வதில்லை. தற்போது வெயில் காலம் தொடங்கிவிட்டது. இங்கிருந்துதான் தர்பூசணி வெளிமாநிலங்களுக்கு செல்கிறது. விவசாயிகள் யாரும் ஊசி போட்டு தர்பூசணி நிறத்தை மாற்றுவதில்லை. அது இயற்கையாகவே அறுவடைக்கு பின் நிறம் மாறும் தன்மை கொண்டது. கடந்த ஆண்டு தவறான தகவலால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். தர்பூசணிக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கினால் விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும். பெண்களின் முன்னேற்றம் என்பது வெறும் பேச்சளவில் மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு பெண் கல்வி கற்பது என்பது ஒரு குடும்பமே கல்வி கற்பதற்கு சமம். ஆனால் இன்றும் பல கிராமப்புறங்களில் உயர்கல்வி என்பது பெண்களுக்கு எட்டாக்கனியாகவே உள்ளது. பெண்கள் பொருளாதார ரீதியாக யாரிடமும் கையேந்தாத நிலையை உருவாக்க வேண்டும். தற்சார்பு பொருளாதாரமே பெண்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை தரும் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசியலில் பெண்களின் பிரதிநிதித்துவம் குறைவாக இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு முழுமையாக செயல்படுத்தப்பட வேண்டும். வெறும் வாக்காளர்களாக மட்டும் இல்லாமல்
கொள்கை முடிவுகளை எடுக்கும் தலைவர்களாக பெண்கள் மாற வேண்டும். அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்றார். பெண் குழந்தைகளை எவ்வளவு பாதுகாப்பாக வளர்க்கிறோமோ அதேபோல் ஆண் பிள்ளைகளை ஒழுக்கத்துடனும் கண்டிப்புடனும் வளர்க்க வேண்டும். வீட்டை சுற்றி இருப்பவர்களால் தான் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே குழந்தைகள் சொல்வதை காது கொடுத்து கேளுங்கள். பாம்பு கடி அல்லது விபத்து ஏற்பட்டால் மருத்துவமனைக்கு செல்ல முடியாத நிலையை மாற்றவே அன்புமணி ராமதாஸ் கிராமப்புற சுகாதார திட்டம் மற்றும் 108 ஆம்புலன்ஸ் சேவையை கொண்டு வந்தார். தமிழகத்தில் மட்டும் 108 ஆம்புலன்ஸில் 65,000 குழந்தைகள் பிறந்துள்ளன என்பது பெருமைக்குரிய விஷயம். விவசாயம், வேலைவாய்ப்பு மற்றும் கடனில்லாத தமிழகத்தை உருவாக்க அன்புமணி ராமதாஸ் தயாராக உள்ளார். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று அவர் பேசினார். சுத்தி வருவோம். உப்புவேலூர் பழைய கோவில், திண்டிவனம் திந்திரினீஸ்வரர், மரகதாம்பிகை சமேத திந்திரினீஸ்வரர், லட்சுமி நரசிம்மர் கோவில் திண்டிவனத்துல இருக்குது. எல்லாம் பழைய கோவில். கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தை சுத்தி இருக்கக்கூடிய கோவில்களை பற்றி 250க்கு மேல பாடல்கள் இருக்கு. அதாவது நம்ம சொல்றோம்ல 63 நாயன்மார்கள், அப்புறம் ஆழ்வார்கள், 12 ஆழ்வார்கள், இவங்க எல்லாம் இங்க இருக்கிற கோவில்களை பற்றி அவ்வளோ பாட்டு எழுதியிருக்காங்களாம். பழைய பாட்டு அவ்வளவும் சிறப்பு வாய்ந்த இந்த ஊர் இது. எது நம்ம இப்போ கேட்கவே முடியாது. நீங்க கேட்கலான்னு எழுந்து நிப்பீங்க. 1000 ரூபாய் பத்தியோ 3000 ரூபாய் பத்தியோ, என்னப்பா யாருக்கும் ஒழுங்கா பண்ணல, இப்ப ஏன் போட்டீங்க அப்படின்னு யோசனை பண்றதுக்குள்ள நீ யோசிக்கவே விடக்கூடாதுன்னு ஒரு 5000 ரூபாய் தூக்கி போட்டாங்க. எனக்கு ஒண்ணும் பரவாயில்ல, அது நான் கேட்கறேன். 5000 ரூபாய் யார் கணக்கில் அப்படியே பத்திரமாக இருக்கிறது சொல்லுங்க. உங்க கணக்குல அப்படியே 5000 ரூபாய் இருக்குதா? செலவே பண்ணலையா? உங்க வீட்டுல அப்ப யாருமே குடிக்கல போல இருக்கு. சூப்பர்மா, நல்லது. எல்லாரும் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் அந்த திட்டத்தை கொண்டு வராரு. இதனால எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. இந்த ஆம்புலன்ஸ்ல தமிழ்நாட்டுல மட்டும் 65,000 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. 65,000 குழந்தைங்க ஆம்புலன்ஸ்ல பிறந்திருக்காங்க. இந்தியா முழுக்க 7 லட்சம் குழந்தைங்க பிறந்திருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, குழந்தைங்கன்னா அந்த அம்மாவும் காப்பாத்திட்டாங்கல்ல. இந்த அம்மா உயிர் என்ன இருக்கும், குழந்தை உயிர் என்ன இருக்கும். ஆம்புலன்ஸ் மட்டும் இல்லைன்னா அது மட்டும் இல்ல, பிறந்தது மட்டும் இல்ல, அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கும் எத்தனையோ குழந்தைங்க அது மூலமா தான் போய் நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்து பிறந்திருப்பாங்க. அதனால இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை மருத்துவர் அன்புமணி எதற்காக கொண்டு வராங்க? நம்ம மகளிருக்காக தான் கொண்டு வராங்க. அதே போல போதை பழக்கமா இருக்கட்டும், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஐயந்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் புவனேஷ். இவருக்கும் அவரது மனைவி மனிஷாவிற்கும் கடந்த சில மாதங்களாகவே பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இருவருக்கும் ஏற்பட்ட மோதல் காரணமாக அவரது மனைவி கோபித்துக் கொண்டு அவரது சொந்த ஊரான செய்யாருக்கு நேற்று சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த புவனேஷ் மது போதையில் திண்டிவனம் அருகே உள்ள பட்டணம் கிராமத்தில் அமைந்துள்ள டவர் மீது ஏறி தற்கொலை செய்ய முயன்றுள்ளார். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் இதுகுறித்து ரோசனை காவல்துறையினருக்கு தகவல் அளித்த நிலையில் உடனடியாக அப்பகுதிக்கு வந்த காவல்துறையினர் புவனேஷிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் புவனேஷ் உடனடியாக எனது மனைவியை வர சொல்லுங்கள், இல்லையென்றால் நான் கீழே குதித்து விடுவேன் என காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது காவல்துறையினர் சாதுரியமாக யோசித்து புவனேஷ் மனைவி போனில் தொடர்பு கொள்வது போல் பேசி உன்னிடம் உன் மனைவி பேச வேண்டுமாம் என கூறி கீழே வரவழைத்தனர். காவல்துறையினர் இளைஞருக்கு செல்போனை கொடுக்க சென்ற போது அங்கு மறைந்திருந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் உடனடியாக அந்த இளைஞரை பிடித்து உயிருடன் மீட்டனர். சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த இளைஞர் டவர் மீது அமர்ந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் அந்த இளைஞரை காவல்துறையினர் காவல் நிலையம் அழைத்து சென்று முறையான கவனிப்புடன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் கூடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம்
கையெடு காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஊத்துக்காடு ஊராட்சியில் கலைஞர் உடற்பயிற்சி கூடத்தை உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த ஏராளமான பெண்கள் முன்னிலையில் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து மகளிருக்கு சேலை உள்ளிட்ட நலத்திட்டங்களையும் இனிப்புகளையும் வழங்கினார். இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் சேகர், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சஞ்சய் காந்தி, ஒன்றிய துணை செயலாளர் குப்புசாமி, ஊராட்சி மன்ற தலைவர் சாவித்ரி மணிகண்டன், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் குமரன், இளைஞரணி நிர்வாகி அரங்கநாதன், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ரமேஷ் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் சேஷ சைனம், ஸ்ரீதரன், முனிராஜ், ராஜபிரகாஷ், உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேர்ந்தெடுக்கிறதுதான் நாங்களும் சொல்றோம். ஆடி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற வகையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல திட்டங்களை, அதாவது நாங்கள் இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் நிறைய எலெக்ஷன் பார்த்துருக்கீங்க. எலெக்ஷன்ல போய் நாங்கள் ஓட்டு கேட்டோம்னா வந்து சேர்ந்துடும். அடுத்த பொங்கலுக்கு உனக்கு மட்டும் 10,000 ரூபாய் வந்து விழும், கவலைப்படாத. இல்ல 5 மாசம் சேர்த்து கொடுத்தா 10,000 வந்துடும். சிரிக்கிட்டே கலைஞர் கனவு இல்லம் வந்து சிலருக்கு வந்திருக்கணும், சிலருக்கு வராம. சென்னை தாம்பரம் அடுத்த நடுவீரப்பட்டில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் இப்தார் நோன்பு நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் சலீம்கான் தலைமையில் கிளை தலைவர் இம்தியாஸ் அகமது முன்னிலையில் செயலாளர் சதாம் ஹுசேன் வரவேற்புரையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாக்கூப், குன்றத்தூர் மத்திய ஒன்றிய செயலாளர் மணி, நடுவீரப்பட்டு தலைவர் சுப்பிரமணி, மாவட்ட செயலாளர் மேனகா தேவி கோமகன் கலந்து கொண்டு இப்தார் நோன்பு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இதில் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப், அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரானுடன் யுத்தம் செய்வதால் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு காரணமாக இந்தியா 1 மாதத்திற்கு எண்ணெய் வாங்கிக் கொள்ளலாம் என அமெரிக்கா கூறுவது ஆணவமாகவும் எஜமானித்தனத்தை காட்டுவதாக உள்ளது என்றும் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் எனவும், அலி கேமனி படுகொலையை நியாயப்படுத்தும் விதமாக கார்த்திக் சிதம்பரம் பேசியிருக்கிறார். அவரது பேச்சு என்பது அவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாரா அல்லது வேறு ஏதாவது கட்சியில் இருக்கிறாரா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும், அவரது பேச்சு வன்மையாக கண்டிப்பதாகவும், இந்தியாவும் இந்திய நாட்டு மக்களும் ஈரான் பக்கம் இருப்பதாகவும், மோடி வேண்டுமென்றால் இஸ்ரேல் பக்கம் இருக்கட்டும் என்றும் தெரிவித்தார். அருகாமையில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவரை பார்க்க வேண்டும், ஒன்றிய நிர்வாகிகளை பார்க்க வேண்டும், மாவட்ட ஊராட்சி மன்ற இடத்தை போட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் போராட்டம் பண்ணோம். டாக்டர் அம்பேத்கருடைய திருமணம் உங்களுடைய காலம் கண்டிச்சு மிகப்பெரிய வல்லரசாக இருக்கக்கூடிய இந்தியா ஈரானுக்கும் பாடு வருகிறது. 1 மாதத்துக்கு மட்டும் நீங்கள் ரஷ்யாவிடம் என்ன வாங்கிக் கொள்ளலாம் என்று ஆணவ திமிரோடு நமக்கு எஜமான போல் அமெரிக்கா செயல்படுவதை மனிதநேய மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அலி கொமேனி அவர்கள் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக மகளிர் அணி துணை அமைப்பாளர் பூங்கொடி பழனி ஏற்பாட்டில் ஒன்றிய செயலாளர் சேகர் முன்னிலையில் கருக்குப்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மகளிர் அணி நிர்வாகிகளுடன் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர்
கேக் வெட்டியும் 1000த்திற்கும் மேற்பட்ட மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் கொண்டாடினார். இந்த நிகழ்வில் காஞ்சி தெற்கு ஒன்றிய செயலாளர் குமணன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சஞ்சய் காந்தி, ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் குமரன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் திருநாவுக்கரசு, கமலக்கண்ணன், மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் மாலதி, மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் கற்பகம், ஒன்றிய மகளிரணி அமைப்பாளர் கீதா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உறுப்பினருமான அண்ணன் சுந்தரையா அவர்களை வருகை தந்துள்ள அனைத்து மகளிர் அணி சார்பாகவும் மகளிர் சகோதரிகள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றோம். ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் கீதா வெங்கடேசன். இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய பாலாஜாபாத் ஒன்றிய செயலாளர் கவிமார்கள் சஞ்சய் காந்தி, குமரன் 2000 சேர்த்து முயற்சி எடுத்து அவங்க என்ன செஞ்சா வேற செஞ்சாலும் செய்யலாம். 60 ரூபாய் கொடு. அன்னைக்கு 2006 ஒரு நாள் சம்பளம் 60 ரூபாய் கொடுன்னு சொல்லி அந்த மாணவி 3ஆம் பரிசு ரூபாய் 2000 என்ற மகளிர் தினத்தில் மாவட்டம் பழனியில் உள்ள தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பழம்பொருள் சேகரிப்பாளர் பாலசுப்ரமணி கண்காட்சியை துவக்கி வைத்தார். இதில் எல்கேஜி முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களின் கைவண்ணத்தில் உருவான படைப்புகளை கொண்டு அறிவியல் கண்காட்சி மற்றும் உணவு திருவிழா நடைபெற்றது. முழுக்க முழுக்க பள்ளியில் படிக்கும் குழந்தைகளின் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. பாரம்பரிய கலைக்கூடம் என்ற தலைப்பில் பழங்காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட தொலைபேசி, ரேடியோ, ஆயுதங்கள், அலங்கார பொருட்கள், மூதாதையர்கள் பயன்படுத்திய பாரம்பரியமான பொருட்கள் என பல வகையான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. விழாவில் பள்ளி குழந்தைகள் சார்பில் உணவு திருவிழா மற்றும் உணவுப் பொருட்கள் விற்பனையும் நடைபெற்றது. குழந்தைகளுக்கு சத்தான உணவுகளால் ஏற்படும் ஆரோக்கியம், வாழ்வியல் முறை மற்றும் வியாபார யுக்தி ஆகியவை ஒரு சேர கற்கும் வகையில் உணவு திருவிழா நடைபெற்றது. மேலும் கூழாங்கற்கள் மீது வெறும் கால்களால் நடக்கும் போது ஏற்படும் நலன் குறித்து அமைக்கப்பட்டிருந்தது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. பள்ளி நிர்வாகி அருட்தந்தை ஆரோக்கிய செல்வராஜ் தலைமையில் பள்ளி ஆசிரியர்கள் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு கண்காட்சியை கண்டுகளித்தனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் முன்பாக விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி மற்றும் விழிப்புணர்வு ஊர்வலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்
விஸ்வேஷ்பா சாஸ்திரி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலைக்குழுவினர், ஜெயங்கொண்டம் மற்றும் வரதராஜன்பேட்டை தனியார் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள், ஆசிரியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு காவல்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். ஊர்வலம் ஜெயங்கொண்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தொடங்கி அண்ணா சிலை, கடைவீதி, 4 ரோடு பேருந்து நிலைய சாலை, பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக மீண்டும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் வந்து முடிவடைந்தது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் வன்முறைகள் மற்றும் பாலியல் குற்றங்களுக்கு எதிராக விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி மற்றும் பதாகைகளை கையில் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். அடுத்ததாக பேரணி ஆரம்பமாக இருக்கிறது. தேசிய தொழிலாளர் பாதுகாப்பு வாரம் ஆண்டுதோறும் மார்ச் 4ஆம் தேதி முதல் மார்ச் 10ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி தேசிய தொழிலாளர் பாதுகாப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் தேசிய தொழிலாளர் பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு பெரம்பலூரில் தொழிலாளர்கள் பாதுகாப்பு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம், காந்தி சிலை பகுதியில் துவங்கிய பேரணி காமராஜர் வளைவு, சங்குப்பேட்டை, ரோவர் வளைவு மற்றும் பாலக்கரை வழியாக புதிய பேருந்து நிலையம் பகுதியில் நிறைவடைந்தது. இந்த பேரணியில் தொழிலாளர்கள் பாதுகாப்பு மற்றும் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சென்றனர். இந்த பேரணியில் தனியார் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி குழுமத்தின் தலைவர் கணேசன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டனர். சாலையில் கைபேசி பேசாத என்ன அறியும் நீ யோசி நிலையிலிருந்து வாகனம் விட்டாது தூரம் பயணம் மீண்டும் கழகத்தின் ஆட்சியை அமைப்போம். நன்றி. பொருள் 1 புத்தகம் மற்றும் 9 அறிவு மாவட்ட தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியில் மாதாந்திர சாதாரண நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நகர் பகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அத்தியாவசிய பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. 24வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் சண்முகசுந்தரம் பேசுகையில், மாண்புமிகு தமிழக முன்னாள் முதலமைச்சர், இம்மண்ணின் மைந்தர், பெரியகுளம் நகராட்சியின் முன்னாள் நகரமன்ற தலைவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திராவிட மாடல் நாயகர், நல்லாட்சி நாயகர், தமிழகத்தில் ஒவ்வொருவரையும் பின்தங்க விடமாட்டேன் என லட்சியம் கொண்டு தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நாள்தோறும் நல்ல பல திட்டங்களை தீட்டி தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் வழியில் சிறப்பாக ஆட்சி நடத்தி வரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையை ஏற்று தாய் கழகத்தில் தம்மை இணைத்துக் கொண்டதை மனமுவந்து வரவேற்று கழக தலைவர் காட்டிய வழியில் என்றும் பயணிப்போம் என தெரிவித்தார். மேலும் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கழக வேட்பாளர்களையும் கழகம் சார்ந்த கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்து மீண்டும் கழகத்தின் ஆட்சியை அமைப்போம் என்றார். மீண்டும் கழகத்தின் ஆட்சியை அமைப்போம். பொருள் 1 புத்தகம் மற்றும் 9 அறிவு மாவட்ட மீண்டும் கழகத்தின் ஆட்சியை அமைப்போம். பொருள் 1 புத்தகம் மற்றும் 9 அறிவு மாவட்ட
செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் சமுதாய கூடத்தில் நடைபெற்ற இலவச வீட்டுமனை பட்டா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் மாலதி ஹெலன் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் கணேஷ்குமார் வரவேற்புரையில் சிறப்பு அழைப்பாளர்களாக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, அயன் பாக்ஸ், தையல் இயந்திரம் போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் மகாத்மா காந்தி சலவையாளர்கள் நலசங்கத்தின் நிர்வாகிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியமைக்காக மகாத்மா காந்தி சலவையாளர்களை நலசங்கத்தின் நிறுவனர் மாவட்ட பொதுச் செயலாளர் கண்ணதாசன், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர், அமைச்சர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அலுவலர் சரவணன் ஆகியோருக்கு சலவையாளர்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளார். திருமதி ரேவதி கணவர் பெயர் தங்கராஜ். திரு பூபதி, திரு நடராஜன், பழனி அருகே சின்ன கலையம்பத்தூர், கலிகநாயக்கன்பட்டி, கோதைமங்கலம் ஆகிய ஊராட்சிகளிலும் பழனி நகராட்சியிலும் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற நலத்திட்ட பணிகளை பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டங்கள் மூலம் கட்டி முடிக்கப்பட்ட விவசாய குடோன், ஊராட்சி மன்ற அலுவலகம், அங்கன்வாடி மையம், பொது சுகாதார வளாகம், நியாய விலைக் கடை உள்ளிட்ட முடிவுற்ற பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். தங்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிக் கொடுத்த முதலமைச்சருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா 4 நாள் தேர்தல் தேதி ரேஷன் கார்டு